ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரெட்டு பாலை வச்சு வீட்லயே ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பிரெட்டு பால் சர்க்கரை நட்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் செய்யலாம். வாங்க, அதுக்கு தேவையானது பாருங்க. ஒரு கிளாஸ் பால், பிரெட்டு, நட்ஸ், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். ஒரு கப் சுகர். ஸோ இதெல்லாம் இருந்தால் போதும், சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வீட்லயே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டி எம்மியாவும் இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பாலை மீடியம் ஹீட்ல வச்சு சூடு பண்ணிக்கணும். அந்த கிளாஸ் பால் சூடான பிறகு, ஹீட் ஆன பிறகு நம்ம அதுல பிரெட் ஒரு 4 பீஸ் போடுறோம் பாருங்க. அதுல ஒரு 4 பீஸ் பிரெட் எல்லாம் போட்டுட்டு சுகர் ஆட் பண்ணிக்கணும். நட்ஸ் எல்லாம் போட்டு அதுல ஆட் பண்ணிக்கணும். நட்ஸ் நீங்க குட்டி குட்டியா இது பண்ணிக்கலாம். மிக்ஸில ஒரு பொடி பண்ணிட்டு போடலாம். கொஞ்சம் நட்ஸை நீங்க திருகி வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம அதுல போட்டு கலரி எடுத்துக்கலாம். நட்ஸும் அதுல போடணும். பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே போடணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம லாஸ்டா மிக்ஸில ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப சூடா போட்டு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கலரி முடிச்ச பிறகு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸில போட்டு அரைச்சு, இப்போ நம்ம இந்த பால்ல பிரெட்டு, பால், சர்க்கரை, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணிக்க, சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்ச பிறகு மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்த பிறகு பாருங்க, உங்களுக்கு ஒரு திக் ஃப்ளேம் மாதிரி வந்துடும். அதை தான் நம்ம இப்போ ஐஸ்கிரீமா மேக் பண்ண போறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும் போது பாதாம், முந்திரி, பிஸ்தெல்லாம் கொஞ்சம் நட்ஸாவே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் திருகி வச்ச அந்த நட்ஸும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நட்ஸ் மேல போடும்போது ஐஸ்கிரீம் தின்னும்போது சூப்பரா எம்மி டேஸ்டியா இருக்கும். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிச்சிருக்கும். இப்போ இந்த இது ரெடி பண்ணிட்டு மேல ஒரு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீசர்ல உங்களுக்கு நைட் ஃபுல்லா வச்சாலும் ஓகே, இல்ல 6 to 8 hours கிட்ட வச்சாலும் சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பாக்ஸ் மாதிரி மூடுற மாதிரி இருந்தாலும் அதுலயும் நீங்க வச்சு ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கறதுனால பசங்களுக்கு ரொம்ப சுவையாவும் இருக்கும், டேஸ்டா. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையால செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப இஷ்டமா, அது லவ்வோட இருக்கும்போது இன்னும் டேஸ்ட் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஒரு தடவை செஞ்சுதான் பாருங்களா, சாப்பிடாத பிள்ளைங்க கூட ஐஸ்கிரீம் வாங்கி விரும்பி டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தனால ரொம்ப கட்டியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒரு கப்ல வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எப்பவுமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தா சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டா இருந்தனால நான் நிறைய வீடியோஸ் போட முடியல என்னால பேசி. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில வாங்கி கொடுத்து ஐஸ்கிரீம் கொடுக்கறதோட வீட்லயே செஞ்சு கொடுக்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும், நட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நீங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ல நட்ஸ் கொடுக்கலாம், இல்ல பேரிச்சம்பழத்துல வச்ச நட்ஸ் கொடுத்து பிள்ளைங்களை சாப்பிட வச்சு பழக்க பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அது கூடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.